வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். உள்ளூர் செய்திகள் இல்லாமல் வெளிமாநில செய்திகளும் நிறையா கொடுக்குறோம். அந்த வகையில் ஜெகன்மோகன் ரெட்டி எப்போ கைது செய்யப்பட போகிறார்? ஏன் இது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்து, இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த காசி ரெட்டி அவர் தான் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஐடி ஆலோசகர். அவர் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 24 விமான நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை பிடிச்சி விசாரிச்சதில் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா இப்போ ஒரு தகவல் வருது. அவர் மட்டும் இல்லை, இன்னும் 4 பேருக்கு KS அனில், அப்புறம் பாரதி சிமெண்ட் ஓனரு, பெட்ரி ரெட்டி, மிதுன் ரெட்டி, இந்த பெட்ரி ரெட்டி MP, மிதுன் ரெட்டி MP, விஜய் சாய் ரெட்டி, இவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி பிரச்சனை. அதாவது ஒட்டு மொத்தமாக ஜெகன் கூடாரமே காலியாகக்கூடிய நிலைமை. அதாவது மோடியை பற்றியும் குறிப்பாக மோடி விட்டுருங்க, நாயுடுவை பற்றி நீங்கள் வெளியில் இருந்தால் தானே பேசுவீங்க. கட்சியை உள்ளத்துக்கு போட்டோம்னா மொத்தமாக உள்ளத்துக்கு போட்டால் யார் பேசுவா? இன்னொரு பக்கம் ஷர்மிளா அவர்கள் மோடி மீதும் நாயுடு மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது ஓரளவுக்கு நியாயமான குற்றச்சாட்டு. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அநியாயம் பண்ணுறாரோ அங்கே தான் அநியாயம் தான் பண்ணியிருக்காரு. அப்போ மோடி எய்ம்ஸை கட்டுறன்னு எப்படி ஏமாத்தினாரோ அதே போல் அங்கே அமராவதியை புனரமைப்பதற்கு பணம் கொடுக்குறோன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆட்சிக்கு வந்தப்போ இது வரைக்கும் ஒரு செங்கலை கூட வைக்கல. அதுதான் இப்போ ஷர்மிளா கேட்டிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சி இல்லாத நிலைமை அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அப்போ நாயுடு கட்சிக்கு எதிராக பவன் கல்யாண் இருக்க போகிறாரா, இல்லை ஷர்மிளா இந்த மாதிரி அடிக்க விடுறதன் விளைவாக ஷர்மிளா வளருவாங்களா? ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே பெருசாக ஆதரவு இல்லைங்க. நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க காங்கிரஸ்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு இருந்தாலே அதிகம், அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படியே இருந்துருன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தெலுங்கானாவில் இதே போல் தான் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போச்சு. இப்போ எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜெகனை வளைப்பதற்கான வேலைகள் தொடங்கிருச்சு. அநேகமாக எப்போனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். சரி, இதோட பின்னணி என்ன? இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம், எப்பயுமே தமிழ்நாடு, அப்புறம் கெஜ்ரிவால், மதுபானம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடி உள்ளே வழக்கு போட்டு அவங்கள உள்ளே வைப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இதுக்கு முற்றும் புதுமையாக SIT வழக்கு போடுது, ஸ்டேட் போலீஸ். இப்போ ஸ்டேட் போலீஸ் போடுற வழக்கை வச்சு ஈடி உள்ளே வரலாம். ஆனால் ஸ்டேட் போலீஸ் வழக்கு போடுது. ஏன்னா இங்கே இருக்கிறது நாயுடு தலைமையிலான ஆட்சி. இப்போ திமுக தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக திமுக போலீஸ் வழக்கு போடுமா? கெஜ்ரிவாலுக்கு அங்கே இருக்க போலீஸ் வழக்கு போடுமா? அதனால் அப்போ ஈடி வருது, இது SITயே வருது. இப்போ இதில் உள்ள என்ன பிரச்சனை? இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனை மதுபானம். ஏன்னா மதுபானில் தான் ஹை வால்யூமுக்கான உங்களுக்கு முறைகேடு நடக்குது. ஹை வால்யூம் அப்படிங்கும்போது பெரிய பெரிய தலைகள்லாம் சம்மந்தப்படுவாங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கதர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் சமூக நலத்துறை, இப்படிலாம் இதெல்லாம் வனத்துறை, இப்படி ஒரு 4-5-10 டிபார்ட்மெண்ட், அப்புறம் செய்தி மக்கள் தொடர்புத்துறை, அப்புறம் சிறுபான்மை நலத்துறை, அப்புறம் வேறு யார், இந்த மாதிரி நமக்கு நிறைய துறைகள் இருக்கும். அப்புறம் துணை சபாநாயகர், இதெல்லாம் சும்மா அலங்கார பதவி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்கெல்லாம் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் அது மின்சாரத்துறை அமைச்சர் மாதிரி பவர் இல்லை. ஏன்னா பல கோடிகள் இதில் புறங்கும், அதில் சில கோடிகள் தான் புறணும். அதனால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட், ஏங்க அந்த டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக பணம் வராது. டாஸ்மார்க்கு, மின்சாரம், PWD, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கல்வியில் கூட பயங்கரமாக காசு கிடைக்கும். இப்படி காசு பத்திரப்பதிவுத்துறை சரியான காசு. பத்திரப்பதிவுத்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி டாஸ்மார்க்கில் நாளுக்கு நாள் கல்லா கட்டலாமோ அதே மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வரும்போது ஒரு கொள்கையை போடுறாங்க. என்ன கொள்கை? எப்படி கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கையை போட்டாரோ அதே மாதிரி தான். அதாவது மொத்தம் அவர் வரும்போது 53 வகையான பிராண்ட் இருக்குது. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர்தர பிராண்டு 53 வித்துட்ருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, யாரை வச்சு பண்ணுறாருன்னா, இவர் கூட இருக்கக்கூடிய ITV காசி ரெட்டி. நல்லா நீங்கள் பாருங்கள், எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ITVங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க இவங்க தான் ரொம்ப சிஎம்க்கு நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே சிஎம்மோடையே இருக்காங்கல்ல, அதனால் எப்படியும் பழக்கம் வந்துடும். இந்த ITV ஆலோசகர் அடிக்கடி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோவை போடுறேன், ஏதோ ஒன்று ஒரு பப்ளிஷ் பண்ணணும். சிஎம் ஆனதுலேருந்தே உங்களுக்கு பப்ளிசிட்டி தானே. அப்போ காசி ரெட்டி ஓரளவுக்கு ஜெகனுடைய இன்னொரு பினாமியாக சொல்லலாம்.
அப்போ காசி ரெட்டி அவர்கள் தான் இதை முன்னெடுத்து பண்ணுறார். இந்த காசி ரெட்டி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே ABSPCL, அதாவது இது எதுனா ஆந்திராவுடைய இங்கே டாஸ்மார்க் இருக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் இன்னும் 2-3 நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஆன்லைன் முறை, அதுதான் காலங்காலமாக செயல்படுத்திகிட்டு இருக்க முறை, ஒருங்கிணைந்த ஆன்லைன் முறை. அப்படின்னா என்னென்னா, யார் வேணால் டெண்டர் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஆஃபர் ஆஃப் சேல், ஜெகன்மோகன் வரும்போது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர்றார். ஆஃபர் ஆஃப் சேல், விற்பனைக்கான சந்தை. இதை கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, பழைய நிறுவனங்கள் இருக்காங்களே, அந்த 53 மதுபான நிறுவனங்கள் கோலோச்சி கொண்டு இருந்ததில் அதெல்லாம் மெல்ல 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 அடிக்கிறாங்க. ஏன்? இவங்க சொல்கிற மதுபானையை வாங்கணுங்கிறதுக்காக அந்த நிறுவனங்கள் ஓரங்கட்டும். அதுக்கு ஒரு புதிய, அதாவது நம்ம டெல்லியில் புதிய மதுபான கொள்கை, இங்கே ஆஃபர் ஆன் சேல் இது கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுனால இப்போ ஒரு காசி ரெட்டி சொல்கிறது என்னென்னா, இல்லைங்க எங்களுக்கு 60 கோடி கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற நம்புற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. 60 கோடினால அதுக்கு பல கோடி கிடைக்கும். ஒரு நாள் கணக்காக வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கார் பொழுது. அப்போ இது நடந்து போச்சு. இவர் நாயுடு பவருக்கு வரார். பவருக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, சரி ஜெகனை உள்ளே வைக்கணும். ஜெகனை உள்ளே வைக்கிறதுனா ஏதோ உள்ளே வச்சு வந்துடக்கூடாது வெளியில். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டேட் போலீஸ் ஒரு வழக்கு, சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு வழக்கு, இது ஈடியும் உள்ளே வரணும். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி திறன் மேம்பாட்டு கழகத்தில் அவரை தூக்கி உள்ளே வச்சாங்க, ஆனால் சென்ட்ரல் அப்போ உள்ளே வரல. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டும் உள்ளே வராங்க. இன்னொன்று, ஜெகனுக்கும் நாயுடுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா நாயுடு ஒரு நல்லவராக கெட்டவரானா நல்லவர் இல்லை, மோடியோட சேர்ந்தா நல்லவர் இல்லை, ஆனால் அவர் ஒரு வல்லவர். ஏன்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்பயே பிடிச்சிட்டார். கடைசி வருஷம் நாயுடுவை அரெஸ்ட் பண்ணது ஜெகனுடைய தப்பு. அவரே அமைதியாக விட்டுட்டார். எதுக்கு அவரை போட்டு சீண்டி கடைசி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி? அப்படி என்ன சாதிச்சிங்க? 2வது வருஷம் 3வது வருஷம் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது கூட அரசியல் தெரியலையேங்கும் போது தான் ஜெகன்மோகன் யார், அவரே ஐடியா பண்ணுறாரா, தப்பான ஐடியா கொடுக்குறாங்களான்னு தெரில. ஜெகன் பண்ண மிகப்பெரிய தப்பு நாயுடுவை உள்ளத்துக்கு வச்சது. சார் இன்றைக்கி ஊழலில் ஒருத்தரை சிறை வச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஊழல் ஒரு பெரிய விஷயமாக மக்கள் எடுத்துக்கல. ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஊழலில் தண்டனை கிடைத்த பிறகு வெளியில் பெரிய வெற்றி பெற்றார். உண்டா இல்லையா? 2 தொகுதியில் நின்று வேட்புமனு இதாகி அவங்க நிற்கவே இல்லை எலெக்ஷனில், ஆனால் ஜெயிக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களுடைய போக்கு விந்தையானது. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, நாயுடு வரார். வந்தவொடனே முடிவு பண்ணிட்டாரு, காசி ரெட்டியை டார்கெட் பண்ணோம். அவர் தான் எல்லாத்துக்கும் மூளை. எஸ்ஐடிக்கிட்ட காசி ரெட்டி எங்கே போகிறாருன்னு கிட்டத்தட்ட 6 மாதமாக வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நாயுடு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். ஜெகன் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து அவர் என்ன நினச்சார், தூக்கி உள்ளே வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டார். ஏன்னா எடுத்த உடனே வேகமெல்லாம் எடுத்து பண்ணால், எடுத்த உடனே வேகம் எடுக்கணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும், அதான் நாயுடு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவருடைய நடமாட்டத்தை 6 மாதங்களாக, ஏன்னா அவர் சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு பறந்துட்டுருப்பாராம். கரெக்டாக அவர் ஏர்போர்ட் இருக்கிற நேரமாக பார்த்து, இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுங்க, நீங்கள் வெளியில் வச்சு அரெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்லை ஏதோ பிரச்சனை வரும். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போயிட்டா சென்ட்ரலும் அவங்க தான், ஸ்டேட்டும் அவங்க தான், முடிஞ்சு போச்சா கதை. உள்ளே வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்? இவங்க தகவல் சொன்னால் தான் வெளியில் இருக்கவங்களுக்கே தெரியும். இது இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணது ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏர்போர்ட்லேயே வச்சு விசாரிக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸ்டேட் போலீஸ், சென்ட்ரல் போலீஸ் 2 பேருக்கும் பவர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக பிடிச்சிட்டாங்களா? அப்போ ஒரு ஊருக்கு போகிறதா நம்பிட்டு இருப்பாங்க, உள்ளே வச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் வேறு ஏதோ கண்ட்ரிக்கு 8 மணி நேரம் பிரயாணம், உள்ளே உட்கார வச்சிட்டாங்க, 8 மணி நேரம் விசாரிச்சிட்டாங்க, வெளியில் தகவலே வரல, வேறு அரெஸ்ட் பண்ணதா தகவல் வரல. காசி ரெட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, எப்பா மேலே சென்ட்ரலில் நாங்கள் தான், ஸ்டேட்லேயும் நாங்கள் தான், அப்ரூவ் ஆயிரு, விட்டுறோம், இல்லை நீயும் உன் குடும்பம் பார்த்துக்கோ, அவ்வளோதான். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது காசி ரெட்டி 7 மணி நேரம் விசாரணை பண்ணி அவர் தகவல் முன்னுக்கு பின் முரணா சொன்னார், ஒத்துழைக்கலான்னு சொல்லி இப்போ சொன்ன தகவல், ஆமாங்க 60 கோடி ரூபா நடந்தது, இவர் ஜெகன் சொல்லி தான் நான் பண்ணேன். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டது யாருன்னா, வச்சம்பட்டி எனட்டி சாசன்யா அப்படிங்கிற பிரகாஷ். அவர் தான் இந்த ஹவாலா பணம் அவருக்கு போகும். அவர் தான் நிறைய ஷெல் கம்பெனிக்கு பாம்பேக்கு அனுப்புவார். அந்த கம்பெனிக்கு மூலமாக உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போகும். தமிழில் சொல்கிறதுனா அவர் பேர் பிரகாஷ். அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கார்.
இப்போ இந்த பிரகாஷை ஓரளவுக்கு வளைச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா பிரகாஷை வளைச்சிட்டாங்க, காசி ரெட்டியை வளைச்சிட்டாங்க, இருக்கக்கூடிய எம்பியில் ஒரு 3 பேரை வளைச்சிட்டாங்க, பாரதி சிமெண்ட் ஓனரை வளைச்சிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் வளைச்ச உடனே ஜெகன் மட்டும் வீட்டில் இருக்கார். இப்போ என்னென்னாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க. இப்போ ஜெகன் என்ன பண்ணிகிட்ருக்க வேணும்? ஜெகன் அமராவதிக்காக போராடி இருக்க வேணும். ஆனால் ஜெகன் அமைதியாகிட்டாங்க. சரி, அமராவதிக்கு என்ன போராடணும்? இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமராவதி திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடி அறிவித்தார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 60,000 கோடி முதலீட்டில் நாங்கள் கடன் வாங்கி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சிஎம் சொல்கிறார். யார்? நாயுடு சொல்கிறார். 2-3 வங்கியிலாம் கடன் வாங்கி பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்? எப்போ ஆந்திரா பிரிக்கப்பட்டதோ அப்போ ஒன்றிய அரசு, அதாவது காங்கிரஸ் அரசு கொடுத்த உத்தரவாதம், நீங்கள் புதிய தலைநகரை உருவாக்கினால் அந்த செலவு நாங்கள் தான் பண்ணுவோம். ஆரம்பத்தில் மோடி வந்தபோது அதை ஒத்துக்கிட்டார். இப்போ ஷர்மிளா அவர்கள் கேட்குறாங்க, வந்த ஒன்று நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே, இன்னும் ஏன் பண்ணல? ஒன்று. இன்னொன்று, நாயுடு ரொம்ப பெருமைப்படுறாரு மோடியை பார்த்து, உங்களால் தான் கவர்மெண்ட் இயங்குது. இப்போ வெறும் 60,000 கோடி அதுவும் கடன் வாங்கி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மோடிகிட்ட 1,00,000 கோடி கேட்குறீங்க. நமக்கு தேவை 10,00,000 கோடி. ஏன்? அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட நான் கடன் வாங்கி தான் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளமே நீங்கள் கடன் வாங்கி தான் கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் மோடிகிட்ட பணம் கேட்காமல் இருக்கீங்க? சிம்பிள் கொஸ்டின். என்ன ஒன்று, ஷர்மிளா வலிமை இல்லாதனால் காங்கிரஸ் அங்கே பெரிய வலிமை இல்லாதனால அவங்க குரல் அடக்கப்படுகிறது. ஆனால் அது வேல்யூபிளான கொஸ்டின். ஏன்னா இது என்னென்னா, ஜெகன்மோகன் இருக்கும்போது விசாகப்பட்டினம் வைக்கிறது, இவர் அமராவதி வைக்கிறது, மாற்றி மாற்றி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மக்களுக்கே ஒரு சலிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போவும் ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாற்று இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்து ஜெகன்மோகன் வந்துடுவார். ஏன்னா இங்கே திமுக அதிமுக மாதிரி அங்கே பெருசாக பிஜேபியும் பெருசாக இல்லை, வேறு எந்த பவர்ஃபுல்லான கட்சியும் இல்லை. காங்கிரஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொற்பமாக இருக்குது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை ஆதரிக்கலாமா வேணாமான்னு கட்சிக்காரங்களுக்கே குழப்பம். சார், கிரவுண்டில் இருக்கக்கூடிய தொண்டர் வருவார், கட்சிக்காரங்க இன்னும் 4 வருஷம் தாக்கு பிடிக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே மோடி, கீழே நாயுடு, ஒரு வழி. அதுவும் நாயுடு எப்படி வச்சு செய்வார்னு உங்களுக்கு தெரியும். நாயுடுவோடைய குணம் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட்டில் போவார், அந்த அளவுக்கான ஆள். அப்போ நாயுடுவை நம்ம ஜெகனை ஒரு வழி பண்ணாமல் நாயுடு விட மாட்டார். ஆனால் அரசியலில் வாய்ப்பு இருக்கா இல்லையானா, இதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சியில் ஜெகனை உள்ள தூக்கி போட்டாங்க. அவங்க அம்மாவும் ஷர்மிளாவும் நடைபயணம்லாம் போனாங்க. அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சதுன்னே நினச்சாங்க. அதற்கு பிறகும் மீண்டு வந்தார். அதனால் அரசியலை இதான் முடிவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த ஒருங்கிணைந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்துவிட்டு ஆஃபர் ஆன் சேல் அதை அறிமுகப்படுத்தினது ஏன்? ஒன்று. சரி, இந்த ஒருங்கிணைந்த ஆன்லைன் அப்படிங்கிற திட்டத்தில் என்ன குறைபாடு இருந்தது? அப்போ வருமானம் என்ன, இப்போ வருமானம் என்ன? இதெல்லாம் இப்போ கேள்விக்குறியாகுது. இதையும் தாண்டி மதுபானங்கள், அந்த மதுபான நிறுவனங்கள் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட பல கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு பிராண்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, அந்த பிராண்டை உடனே விளம்பரப்படுத்த முடியாது. விளம்பரப்படுத்துறது டிவிலாம் விளம்பரப்படுத்த முடியாது. அப்போ எப்படி விளம்பரப்படுத்துறது? இன்னொன்று, அந்த பிராண்டு விளம்பரப்படுத்தினா கூட மக்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாத பிராண்ட். இன்னொன்று, குடித்தாலும் வாங்க மாட்டாங்க, நல்லா இல்லைன்றுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ தரம் இருக்காது. ஏற்கனவே 53 தரமான மதுபான வகைகள் இருக்கும்போது ஏன் இதை நாடுறாங்க? ஒரு நாள் முயற்சி பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, இதை தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு இன்சஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த வேலை நடந்துருக்குது. அதே மாதிரி இந்த மதுபானம் அந்த விடுறாங்கள்ல அந்த கட்டடம், அதில் முறைகேடு, இப்படி பலவிதமான முறைகேடு நடந்துக்குது. இப்போ சொல்கிற கணக்கு என்னென்னா, ஒரு 4,000 கோடி முதலீடு நடந்துருக்குது, ஊழல். இந்த 4,000 கோடியில் கட்சிக்கு எவ்வளோ போச்சு, ஜெகனுக்கு எவ்வளோ போச்சு, இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு எவ்வளோ போச்சு, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போச்சு? ஒன்று. இப்போ காசி ரெட்டி சொன்னதில் இன்னொரு ஆபத்து என்னென்னா, ஐயா எனக்கு இதில் இந்த ஆஃபர் ஆன் சேல் இதை வடிவமைச்சு தான் நான், ஆனால் பணம் 60 கோடி 70 கோடி வருது, ஆனால் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் இதை நிர்வகிக்கிறது, இதை வெளியூருக்கு அனுப்புறதுலாம் பிரகாஷ் தான். யார்? வச்சம்பாடி எனட்டி சாணக்கியா என்ற பிரகாஷ், இவர் தான் அப்படின்னு அவரை சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, இதை என்னென்ன பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியாது, இதெல்லாம் உயர் அதிகாரிகள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்கிட்டார். எப்படியும் அவர் கஸ்டடியில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் சொல்லியிருக்காரு, இன்னும் கஸ்டடியில் நிறையா சொல்லலாம். அதனால் நாயுடு எப்போது வேண்டுமானாலும் அரசு செய்யப்படலாம். அதாவது இன்னொன்று பாருங்கள், எப்பயுமே ஈடி தான் உள்ளே பூந்து அரெஸ்ட் பண்ணும். இப்போ எஸ்ஐடி அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நாயுடு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து எப்படி உள்ளே, ஏன்னா என்னென்ன செக்ஷன் போகணும், எப்படி இதை உள்ளே கொண்டு வரணும், இதெல்லாம் நாயுடுக்கு தெரியும். ஒருவேளை மேலே இடிட்டு அனுப்பி மோடிக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுட்டாங்கன்னா
குறி வச்சா தப்பாதுங்க, உள்ளே தூக்கி போட்டால் வெளியில் வரக்கூடாது. அதனால் நாயுடு இவர்களுக்கு ஜெகனுக்கு நெருக்கடி முற்றி விட்டதுனே சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி ஆந்திரா வந்து அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து வந்தார். இப்போ பேர் நல்லா பேர் இல்லை. ஏன்னா நிதி நெருக்கடியில் அவ்வளோ தள்ளாடுறார். இவர் நினச்சா மோடிகிட்ட வாங்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. வந்தவுடன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறனாரு, எதுவுமே பண்ணல. என்ன சொல்கிறாரு, இல்லை போன கவர்மெண்ட்டில் இருந்தவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நிலைமை சீரானவுடன் தரேன்னு. நிலைமை எப்போ சீராகும், நம்ம சொல்கிற மாதிரி கிடச்சா 4 வருஷத்தில் சீராகும். 4வது வருஷம் அவர் இதே மாதிரி உரிமை தொகை அறிவித்தாலும் அறிவிக்கலாம், அடுத்த தேர்தலை மனதில் கொண்டு. அதனால் நாயுடு இப்போ ஒரே நாயுடுக்கு என்ன அச்சுறுத்தல், தான் பையனை ஒரே அச்சுறுத்தல் பவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகன், மோடி. ஏன்னா ஒருவேளை மோடி வந்து ஜெகனை கொண்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டா, ஏன்னா மோடிக்கும் பவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பவனை கொண்டு வந்து தான் பையனுக்கு இடைஞ்சலாக வந்தால் நாரா லோகேஷ்க்கு, அப்போ ஒரு வழியாக ஜெகனை தூக்கி உள்ளே வச்சிட்டா அடுத்து அவருடைய இலக்கு யார், பவன் தான். எல்லோரும் நினைக்கிறாங்க காங்கிரஸ்னு, பவன் தான். ஏன்னா காங்கிரஸ் வளர்ந்தால் கூட பரவாயில்ல, பிஜேபி வளர்ந்தால் மோடி இவரை டார்கெட் பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். அதனால் ஆந்திர அரசியல் களம்ங்கிறது ஒரு வித்தியாசமான அரசியல் களம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.